கரோட்டரி ஆர்டரி ஸ்டெனோசிஸ் தான் இந்த மைனர் ஸ்ட்ரோக், மேஜர் ஸ்ட்ரோக் பெரும்பாலான கேசஸ்ல ஒரு காரணமா அமையுது. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மிக மிக சிம்பிள் அண்ட் மோஸ்ட் ஸ்டாண்டர்டான டெஸ்ட் என்னது யூஎஸ்டி டாப்லர். கழுத்துல இருக்கிற இந்த 2 ரத்த குழாயிலையும் ஒரு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நேரோவிங், எந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கு, ஒரு ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் பிளாக்ன்றது முதற்கொண்டு நம்ம டாப்லர் சொல்லிடும். அப்கிரேடடான டெஸ்ட் தான் சிடி ஆஞ்சியோகிராஃபி இல்லைனா எம்ஆர் ஆஞ்சியோகிராஃபி. ரெண்டுத்துல ஒரு டெஸ்ட் பண்ணா போதும். அது எந்த அளவுக்கு நம்ம ஆர்டரி பிளாக் ஆயிருக்கும், எந்த அளவுக்கு நம்ம பிரெயின் இதனால டேமேஜ் ஆயிருக்குன்றது முதற்கொண்டு எல்லாமே துல்லியமா சொல்லிடும் இந்த 2 ஸ்கேன்ஸும். இது ஒன்ஸ் பேஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். காமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டு ஸ்டார்ட் வித் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது மருந்து மாத்திரையில குணப்படுத்துறது. ஆன்டி பிளேட்லெட்ஸ், அதாவது இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் டியூவல் ஆன்டி பிளேட்லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டாட்டின்ஸ், இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிற ட்ரக்ஸு. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மிக மிக முக்கியம். ஸ்மோக்கிங் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இந்த HbA1c லெவல்ஸை நம்ம டார்கெட்டை லெஸ் தென் 6.5 நம்ம குறைக்க ட்ரை பண்ணணும்.